மேட்டுப்பாளையத்துல இந்த ட்ரெயின் கிளம்புது, ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ். ஆக்சுவலா வந்து இந்த படம் அந்த ட்ரெயின் ஓடுற 2.5 மணி நேரத்துல படத்தை எடுத்து முடிக்கணும், லைவா பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா முடியல. 5 மணி நேரத்துல நடக்கிற ஒரு கதை தான் அந்த கதை. ஒரு இரவுல நடக்கிற கதை. இரவு ரொம்ப பிடிக்கும். சோ ஒரு 5 ஹவர்ல நடக்கிற ஒரு ஃபாஸ்ட் பேஸ் த்ரில்லர் தான் ஆக்சுவலி. சார் நீங்க ரெடியா நிக்கறாங்க. ஆமா, ஒரு ஏதோ பாட்டு பாட போறீங்க. எஸ், ஐ ரிக்வெஸ்ட். தமிழ் சினிமால ஒரு பெரிய, தமிழ் சினிமா இல்ல, நம்மளுடைய தேசத்திலே அல்லது உலகத்திலே ரொம்பவும் கேலி செய்யப்பட்டு புண்படுத்தப்பட்ட மகா புருஷர்களா, மகா லட்சுமிகளா நான் பார்க்கறது திருநங்கைகள். என் லைஃப்ல திருநங்கைகள் எப்பொழுதுமே என் கூடவே இருக்கிறாங்க. அவங்க தான் திருநங்கைகள்னு சொன்னாங்க. ஒரு நாள் ஒருத்தி வந்து என்கிட்ட வந்து நான் கூட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணேன்னு சொன்னா. அவ பேர் லிவிங் ஸ்மைல் வித்யா. அவ போடி உள்ளன்ட்டேன். என்னுடைய பெஸ்ட் அசிஸ்டன்ட் அவ நந்தலால ஒர்க் பண்ணா. அதுக்கப்புறம் என் கூட ஒர்க் பண்ண கிளாடி, வாட் அ ஃபென்டாப்ல, என்ன பியூட்டிஃபுல்லான ஒரு ஆக்ட்ரஸ் அவ. இப்போ வந்து கனடாவில் ஷீ இஸ் தியேட்டரில் பெரிய ஆளாக இருக்கா. ஷீ இஸ் ஒர்க்கிங் இன் ஆப்பிளில். இவங்க லைஃப் லாங்க எனக்கு எங்கள் கூட எப்பயுமே ஒரு மனசாட்சி மாதிரி இருந்துகிட்டே இருக்காங்க. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ஆல் மை திருநங்கைகளை மேலே கூப்பிட்றேன். இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு முக்கியமான ஒரு ட்ரெயின் போகும்போது பலவிதமான மனிதர்கள் போவாங்க. அப்போ நான் யோசிச்சேன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த படத்தில் வந்து என் கூட என்னுடைய திருநங்கைகளும் இந்த லட்சுமிகளும் இந்த சரஸ்வதிகளும் என் கூட வரணும்னு ஆசைப்பட்டேன். இந்த படத்தில் மிக முக்கியமான ஒர்க் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் தம் டு கம் ஆன் ஸ்டேஜ். இவங்களுக்காக ஆக்சுவலாக நான் இன்னும் சொல்லலை, கபிலன் வந்து இந்த எல்லா பாட்டையும் கபிலன் தான் என்னுடைய ரொம்ப ஆத்மார்த்தமான ஃப்ரெண்டு. 3 நாளாக கூப்பிட்றேன், எங்கே போனான்னு தெரியல, ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். அவன் வந்து இந்த ஒரு பாட்டு கேட்டேன். அந்த பாட்டு நான் கொடுத்தது வந்து திருநங்கை தாலாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த திருநங்கைகள் உலகம் ஃபுல்லாக இருக்க தாய்களுக்கும் குழந்தைகளுக்கும் தாலாட்டு பாடிட்டே இருக்காங்க. நான் வந்து இந்த திருநங்கைகளுக்காக ஒரு தாலாட்டு பாடலான்னு சொல்லி ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணேன். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கபிலன் எழுதியிருக்கான். கண்ணாடி போட்டுக்கிட்டு வெறியா ராத்திரிலையும் கண்ணாடி போட்டிருக்காரு அப்படின்னா அப்படி தாண்டா போடுவேன். அது என்னோட ஸ்டைல். ஒரு படத்தில் ஹீரோக்கள் ஏன் குனிஞ்சே நிற்கிறாங்க, அப்படி தாண்டா நிற்பாங்க. என்னோட ஹீரோ தான் என்னோட ஸ்டைல். இப்படி எல்லா வகையிலையும் தனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை பதிச்சுக்கிட்டவர் தான் மிஸ்கின். அவருடைய ஒவ்வொரு படங்கள்லையுமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு அது வந்து ஒரு தமிழ் சினிமாவுக்கான நம்ம பாக்யராஜ் சார் படம், பாரதி ராஜா சார் படம், பாலச்சந்தர் சார் படம் இப்படிலாம் பார்த்து வளர்ந்துருப்போம். இவர் ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணுவார். அது எந்த ஜானரில் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு என்னங்கடா பிரச்சனை, இதுக்கு எதுக்கு இவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்க, வீட்டுக்கு போயிடலாமே நீ. அப்படி ஒரு தனக்கான ஒரு ஸ்டைலை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவர் தான் மிஸ்கின். என்னைய கூட்டு போய் டான்ஸ் ஆட விட்டவர், யுத்தம் செய்யல. எதுக்கு என்னை கூட்டு போனாருன்னு தெரியாது, ஏன் அப்படி பண்ணான்னு தெரியல. அந்த அதில் சுமந்தாலேருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறமா நடிக்க வந்ததுலேயும் மிஸ்கின் இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படின்னா ஆச்சரியப்பட வைக்கிறாரு. பொதுவாக வந்து எம்ஜிஆர் படங்கள், சிவாஜி சார் படம், ரஜினி சார் படம், கமல் சார் படம், இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் ஃப்ரேமில் எம்ஜிஆர் நின்னார்னா கண் அவரை மட்டும்தான் பார்க்கும், பக்கத்தில் நிற்கிற ஆர்டிஸ்ட்டை பார்க்க முடியாது. சிவாஜி சார்னார்னா அவரை மட்டும்தான் பார்க்கும். அப்படி தான் ரஜினி, கமல் எல்லாருமே. இப்போ இருக்கிறதுல வந்து விஜய் சார் அந்த மாதிரியான ஒரு மாஸ் அப்பீல் இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் பொசிஷனில் இருக்கிற ஹீரோ. அவர் படங்களில் விஜய் சாரை விட்டுட்டு இன்னொருத்தரை பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க வச்சது 2 பேர். அந்த 2 பேருமே இந்த இடத்துல இருக்காங்க. ஒன்று விஜய் சேதுபதி, இன்னொன்று மிஸ்கின். அந்த மாஸ்டர் படத்தில் விஜய் சாரை விட்டுட்டு விஜய் சேதுபதியை பார்க்குற அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தார். அதே தான் லியோலையும் மிஸ்கின். அவர் ஒரு பக்கம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அவரை தாண்டி நம்ம கண்ணு எங்கே போகுதுன்னா மிஸ்கினை நோக்கி போகுது. நான் ஆச்சரியப்பட்டு போனேன். நான் என்னடா இவ்வளவு கிளாரிட்டியோட ஒரு மனுஷன் எப்படி இருக்க முடியும்னு. அதுக்கப்புறம் மியூசிக்கு அது இதுன்ட்டு அவர் எப்படி என்ன சொல்றதுன்னு தெரியல. டிஆருக்கு அப்புறம் அது டிஆர் சாருக்கு அப்புறம் மிஸ்கின் தான் நினைக்கிறேன் நான். சீரியஸாக சொல்கிறேன். இதில் வந்து மிஸ்கினுடைய பேச்சுக்களை வந்து மேடைகளில் பேசுறது, இசை வெளியீட்டுகளில் பேசுறதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது எல்லாருக்கும் என்ன தோணும்னா, இவர் ஏன் இப்படி பேசுறாரு,
அவர் தனக்கு அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறாரு அதனால பேசுகிறாரு அப்படின்னு. அப்படி இல்லை. நம்ம காலேஜ் லைஃப்பில் ஸ்கூல் லைஃப்பில் நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதில் நம்ம கூட்டுற ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். அவனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அவன் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பான், ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணுவான், ஏதாவது பேசுவான், சண்டை இருப்பான், அன்பாக இருப்பான், நம்ம வீட்டுக்கு தேடி வந்து உதவி செய்வான், எல்லாமே இருப்பான். அவனுக்கு பேர் செல்லக்கிருக்கேன்னு சொல்லுவோம் நம்ம. அது மாதிரி தான் மிஸ்கின். அவர் எந்த விமர்சனத்தை பற்றியும் கவலைப்படுறதில்லை, எது பற்றியும் கண்டுக்கிறதே கிடையாது. திரும்ப பேசும்போதும் சரி, அது வந்து போலியாக இருக்காது, உண்மையிலேயே லவ்வபுளாக தான் இருக்கும். என்ன என்ன அப்படின்னு கேட்குறீங்க, வாங்க போகலாம் அப்படின்ட்டு. நான் வந்து இந்த சினிமா துறைக்கு வந்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இந்த நைட் பார்ட்டியில் போய் இருக்கிற பழக்கமே இல்லை. சமீபத்தில் ஒரு நாள் போனேன் ஒரு பார்ட்டிக்கு, டைரக்டர் ராமுடைய பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு. ஒரு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நான் மிஸ்கினை ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் ஒரு பொம்பளை பிள்ளைய கூட நான் ரசித்ததில்லை அவ்வளவு. யாருமே ரசிக்க மாட்டேன்றாங்க சார். நான் ரசிக்கிறேன். வயசான ஆளுங்க டைரக்டர்ஸ் தான் சார் ரசிக்கிறாங்க. நான் ரசிக்கிறேன். ரசிங்கம்மா வந்து அதெல்லாம் ரசிக்க தான் செய்கிறாங்க, வெளியே சொல்ல மாட்டேன்றாப்புல, மறைச்சு வச்சுக்கிறாரு. அதெல்லாம் பயங்கரமான ஆள். அவருக்கு அந்த அந்த கதையெல்லாம் பேசணும்னா இன்னொரு இடம் இருக்கு, நான் சொல்றேன். நான் ரொம்ப நன்றி சார். ஒரு நைட்டு ஃபுல்லாக மொத்த டீமையுமே என்கேஜ் பண்ணி வச்சிருந்ததுல மிஸ்கினுக்கு நான் அப்படியே பார்த்து ஒவ்வொரு பாட்டு பாடுறதுல இருக்கட்டும், எல்லாரோடையும் அந்த இன்ட்ராக்ட் பண்ணுறதுல இருக்கட்டும், இந்த மிஸ்கின் உங்களுக்குன்னு ஒரு தனி, அதாவது ஒரு டைரக்டர் இந்த இந்த அஷ்டாவதினி இந்த வேலையெல்லாம் தாண்டி அஸ் அ ஹியூமனாக நான் உங்களை ரொம்ப ரசிக்கிறேன், லவ் பண்ணுறேன். வாழ்த்துக்கள் மிஸ்கின். அப்புறம் இந்த படத்தினுடைய ஹீரோ விஜய் சேதுபதி சார். அவரை நான் முதல்ல பார்த்தது சுந்தரபாண்டியன் திரைப்படம் கமலா தேட்டரில் பார்த்துட்டு நான் படியில் இறங்கி வரேன். அந்த டைரக்டர் எஸ்ஆர் பிரபாகரும் விஜய் சேதுபதி நிற்கிறாங்க. சார் படம் எப்படி சார் இருக்கு? படம் நல்லா இருக்கு. உண்மையிலே நல்லா இருக்கா சார்? உண்மையிலே நல்லா இருக்குங்க, நீங்கள் பிரமாதமாக பண்ணியிருக்கீங்கன்னு. அந்த படிக்கட்டில் நான் பார்த்த விஜய் சேதுபதி தான் அன்னைக்கு என்ன மீட்டரில் பேசினாரோ, என்ன அளவுகள் இருந்தாரோ, இப்போ வரைக்கும் அதே மீட்ரு தான், அதே தான். இவ்வளோ பெரிய உயரம், இவ்வளவு உயர்ந்திருக்காரு. ரொம்ப ரெஸ்பெக்டாக, ரொம்ப மரியாதையாக பேசுறதுல விஜய் சேதுபதிக்கு இணை இன்னொரு விஜய் சேதுபதி தான். அவருடைய திரைப்படங்களாக இருக்கட்டும், அவர் சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், விஜய் சேதுபதி படம்னா நம்பி போய் உட்காரலாம் அப்படின்ற ஒரு அடையாளத்தை கொடுத்தது சேது. அப்புறம் தானு சார் சொல்லணும்னா யார் படத்தோட போஸ்டர் இங்கே சொன்னாங்க, 12 சீட்டு ஒட்டுறதுக்கு இடமே இல்லாத அளவுக்கு போஸ்டர். அவர் யார் படத்தோட போஸ்டரில் தொடங்கி இதே மவுண்ட் ரோட்டில் தேவி தியேட்டரில் கூலிக்காரன் ஒரு படம் வருது. அந்த கூலிக்காரன் படத்துக்கு மறைந்த கேப்டனுடைய ஒரு வண்டி இழுத்துட்டு வர்றது மாதிரி ஒரு சிலை வச்சுருந்தார். அதை பார்க்கறதுக்காக வந்து போனவன்ல நான் ஒரு ஆள், அதை வேடிக்கை பார்க்க வந்தேன். இப்படி ஒருத்தர் விளம்பரம் பண்ணியிருக்காராமே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவர் அதுக்கப்புறமா எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஃப்ளைட்லேயே அவர் படம் வரைஞ்சிட்டாரு கபாலிக்குன்னு சொல்லிட்டு. இந்த 3 பேரும் சேர்ந்துருக்கிற படம் தான் ட்ரெயின். அப்படின்னா அந்த படத்தை நான் பார்க்கறதுக்கு ஒரு ரசிகனாக அவ்வளோ ஆர்வமாக இருக்கேன். அதனால் தானு சார் படம் சாதாரண ஒரு படமாக எடுக்கவே மாட்டார். தானு சார் சும்மா ஒரு விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்லவும் மாட்டார். அதனால் இந்த 3 பேரும் சேர்ந்துருக்கிற படம் இந்த ட்ரெயின். அந்த ட்ரெயினை ஒரு ரசிகனாக பார்க்க வந்திருக்கேன். நான் வந்ததில் இன்னும் எனக்கு கூடுதல் ஆர்வம் அந்த ட்ரெய்லரில் இருந்தது. அந்த மேக்கிங்கில் இருந்தது, இப்போ பாடின அந்த பாட்டில் இருந்தது, எல்லாமா சேர்ந்து ஆகஸ்ட்ல பண்ணிருங்க, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருங்கன்னு உங்கள்கிட்ட நானும் அன்போட கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, எந்த வருஷம் சார் பண்ண? ஆகஸ்ட்ல, இந்த வருஷம் ஆகஸ்ட். இங்கதான் இருக்காரு. ஓ ரைட், தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் மொத்த டீமுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.